என்னால் இயலாது. மயக்கம் வர, கிறுகிறுப்பு வர, காலொண்டை இழுக்கிறது இருந்து போட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து இயலாது. இந்த 13 வருஷத்துக்கு அவரோட இருக்கேன் கஷ்டப்பட்டு தானே மாண்டேன் நான். அவரும் சும்மா வச்சு எங்களை பராமரித்து பார்க்க எனக்கு உழைக்க போயலாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்ட நிலையில் தான் இந்த கொட்டியில் இந்த மருமக்க மருந்து கொட்டியில் அடித்து தந்தாங்க. சரி அந்த இடத்த இருக்கிறேன்னா என் கஷ்ட நிலையில் இருக்கேன்னா இப்போ உழைக்க போயிடலாம். ஒரு நேரத்தை சாப்பாடு தான் சாப்பிடுது. அது இந்த பிச்சை எடுத்து கொண்டு போட்ட நெல்லையும் யானைச்சாமி சாப்பிடுது. காசி தான் அரிசி வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்றோம். நாங்கள் 2 பிள்ளைகளும் அம்மா அதோட அம்மாவையும் பார்க்கணும். அப்படி பார்த்து கொண்டு இருக்கேன். உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கரை வட்டி கூலாவடியில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள், அன்பு நெஞ்சங்கள், சகோதரங்கள் பழமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்திருங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வருகிற காலங்களில் வந்து எங்களுக்கு சமூகத்துக்கு ஏற்புடையாக அமையும் என்பதில் ஐயவும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போய் விரிவாக பார்ப்போம். அக்காட பேர் என்ன? சிற்றம்பலம் பதனி. என்னக்கா செய்கிறீங்க? இந்த வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டில் அக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பேர். 5 பேர். உங்களோட வரங்க? அவர் விட்டுட்டு போய் 13 வருஷமாக போயிட்டு எங்கன்னு தெரியலை. நாங்கள் வழக்கு போட்டாங்க, இதெல்லாம் தேடி திரிஞ்ச நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. 13 வருஷத்துக்கு 5 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்து இப்போ 3 பேர் கல்யாணம் கட்டித்தாங்க. 2 பேரையும் வச்சு தான் வளர்த்து வந்தேனா. இப்போ என்னால் இயலாது. மயக்கம் வர, கிறுகிறுப்பு வர, காலொண்டை இழுக்கிறது இருந்து போட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து இயலாது. இந்த 13 வருஷத்துக்கு அவரோட இருக்கேன் கஷ்டப்பட்டு தானே மாண்டேன் நான். அவரும் சும்மா வச்சு எங்களை பராமரித்து பார்க்கல. இப்படி இருந்த காரணத்தால் தான் அவர் எங்களை விட்டுட்டு போனதால் இப்போ கஷ்டப்பட்டு 3 பேரும் போய்த்தாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ 2 பிள்ளைகள் இப்போ ஓயில் படிச்சுட்டு ஒரு ஆள் இருக்காவும் படிக்க இயலாதுன்னு சொல்லி 7 பாடம் எடுத்தவ திருப்பி படிக்க சொன்னால் இயலாண்டு திரிக்காவு. இப்போ 8ஆம் ஆண்டு படிக்காவும். சரியா கஷ்டத்தில் இருக்கேன் நான். இப்போ எனக்கு உழைக்க போயலாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கஷ்ட நிலையில் தான் இந்த கொட்டியில் இந்த மருமக்க மருந்து கொட்டியில் அடித்து தந்தாங்க. சரி அந்த இடத்த இருக்கிறேன்னா என் கஷ்ட நிலையில் இருக்கேன்னா இப்போ உழைக்க போயிடலாம். ஒரு நேரத்தை சாப்பாடு தான் சாப்பிடுது. அது இந்த பிச்சை எடுத்து கொண்டு போட்ட நெல்லையும் யானைச்சாமி சாப்பிடுது. காசி தான் அரிசி வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்றோம். நாங்கள் 2 பிள்ளைகளும் அம்மா அதோட அம்மாவையும் பார்க்கணும். அப்படி பார்த்து கொண்டு இருக்கேன். என் கஷ்ட நிலையில் வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். வீட்டு வேலைக்கு கச்சானுங்க புல்லு கொத்த கச்சான் பிடுங்க கதிர் புறக்க களவட்டிக்கு அப்படி போய் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். நாங்கள் இவ்வளோ காலம் இப்போ நான் 1 வருஷமாக அதுக்கு போயிடலாமல் இருக்குது. திடீரென காய்ச்சல் வருது, திடீர்னு தலையிடி மயக்கம் பாரத்தால் இப்போ போயிடாது. வீட்டில் தான் எங்கேயும் போனேன். 2 சுண்டு 3 சுண்டு அரிசி இருந்தால் அதை சமைச்சு சாப்பிட்றோம். திடீரென இருந்தாப்புளுக்கு எங்கேயும் யாரும் கூப்பிட்டா சின்ன வேலைகளுக்கு போய் தான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன். இந்த 2 பிள்ளைகளும் அம்மாவும் நானுமா. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் என்ன ஒன்றும் சாப்பிடல. காலையில் ஒன்றும் சாப்பிடல. உங்களுக்கு வருத்தம் பண்ணுறீங்க? என்ன வருத்தம்? ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர் இல்லை, செத்தம் காணான்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ப்ரெஷர் ஒன்றும் இல்லைன்றாங்க. எனக்கு மயக்கமாக இருக்குது. 2 நாளைக்கு தான் எழும்பி நடக்கலாம். 2ஆம் நாள் மயக்கம் வருது, இல்லாடி வகுத்து குத்து வருது, இல்லாடி தலையிடி வருது. அதோட ஒரு நாளைக்கு படுத்தோடனே அந்த காலொண்டை இழுக்குது. இப்போ 1.5 மாதமாக நடக்காமல் இருந்து இப்போ 7-8 நாள் கூடி தான் கொஞ்சம் பூமியில் கால் வச்சு நடக்கிறதா இருக்குது. கோயில் உள்ளத்துக்கு போனோன்னே செய்வினன்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. அதால் நாங்கள் எதுனண்டு செய்கிற கோயில் உள்ளத்தில் இப்போ பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு தேடின பிள்ளைகளுக்கு கண்ண உள்ள தேடினதை கோயில் உள்ளத்துக்கு கண்டு கொண்டு அழிச்சு தான் இப்போ 2 வருஷமாக வச்சு இப்படி தான் கஷ்டப்படுது. தேடின பொருள்னு கொஞ்சமாக போய்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளுக்கு தேடினது. வீடு வச்சு இந்த பருத்தத்துக்கு தான் எனக்கு பிள்ளைகள் பார்த்ததுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. சரியாக கஷ்ட நிலையெல்லாம் இருக்கேன். அந்த கொட்டியில் பாருங்க இப்படி இருக்கோம் நாங்கன்னு சொல்லி இதுக்குள்ளே வெங்காரத்துக்குள்ளே இருக்கிறேன். அங்கே மகள வீட்டில் இருந்தால் ஒரு பல்பு போட தந்துருக்காங்க. கரண்ட்டும் இல்லை. தண்ணி எல்லாம் கிணத்துல தான் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் குளிக்கிறோம் அதில் தான். இந்த வட்டைக்கு 11 குடும்பம் இருக்கேன். 11 குடும்பமும் அதில் குளிக்கிறேன். நாங்கள் மட்டும்தான் அதில் குடிக்க மக்கியாகலாம் பைப்பில் அங்கே மெயினில் போய் தண்ணி எடுத்து வராங்க. நாங்கள் இந்த 3 குடும்பம் வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுத்து பாவச்சு கொண்டு குடிச்சு கொண்டு இருக்கிறோம். கரண்ட் வசதி இந்த தண்ணி வசதி எல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்களும் தண்ணிக்கெல்லாம் ஓடி எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தோம், தரல தண்ணியும். அந்த பள்ளிக்கு போகிற பிள்ளைக்கும் சைக்கிள் இல்லை, நடையில் 3 மைல் தூரம் நடையில் தான் போகிறவே. 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 8ஆம் ஆண்டு
விவேகா விவேகா எந்த ஸ்கூல்? நாவக்காடு நாவக்காடு. நாவக்காடு. நானும் எல்லார்ட்டையும் உதவி கேட்டு கேட்டு ஏழாது இந்த 8 வருஷத்துக்கு நான் கேட்டேன். நாவே இவக்கு ஒரு சைக்கிள் இருந்தது, அதை இணக்கி தான் இப்போ ஓயில் மட்டும் போனவே. அது இப்போ ஃபுல்லாக உடைஞ்சிது. இணக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை. இல்லாட்டி நான் இணக்கி கொடுத்தேன். நான் 2 பேரும் தான் போய் வந்தவங்க. இப்போ கொஞ்சம் காலமாக நடையில் தான் போய் கொண்டு இருக்கா. இப்போ சைக்கிள் இல்லை எங்களுக்கு. அக்கா மாதிரி வாங்கிட்டு போனால் அத்தா மாதிரிட்ட இருக்க சைக்கிளை சில நேரம் மாறி எடுத்துகிட்டு போகிறவே. அத்தா மாதிரி வேலைக்கு போகாட்டி சில நேரம் நடையில் தான் போகிறவே. நான் எல்லார்ட்டையும் உதவி கேட்டேன். நான் சைக்கிளுக்காக உதவி கேட்டேன். நான் வேறு ஒன்றும் இல்லை, சைக்கிள் ஒன்று எடுத்துட்டாங்க. நிறுவனத்திட்ட போனீங்களா? எங்கே போனீங்க? அந்த இங்கே வந்து இப்படி தான் கதைக்கிற ஆக்கள்கிட்ட அப்படி இப்படின்னு வார ஆக்கள் ஒரு தலைவர்கிட்ட அவங்கள்ட்ட நான் கதைச்சேன். நான் எடுத்து தாரேன்னு சொல்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு தந்த மாதிரி இல்லை. அப்போ இதுக்கு முதல்ல வேற ஒரு யூடியூபர் வந்து உங்களை எப்படி கதைச்சி அவங்களோட வந்து ஹெல்ப் பண்ணுறோம்ண்டு புது கலர் பொடியும் வந்தது சேர்த்துக்கூடாது. சேர்த்துக்கூடா அப்படியா? வந்து என்ன ஃபோன் எடுத்து வீடியோ பண்ணவரா? வீடியோ பண்ணி கதைச்சேன். சொன்னவர் செய்வோம், நாங்கள் அனுப்பிடுவோம் கட்டாருக்கு செய்கிறேன்னு சொன்னவர். நான் அதுக்கு பிறகு வரல அந்த பொடியை. அவர் சேர்த்துக்கூடான்ற என்ன பேர் அவர்? என்ன பேர் பொடி? இந்த பேர் அவர் யூடியூபர். அவர் நம்ம இந்த வந்த கோவிலன் என்ற பொடியன். கோவில் அந்த கரத்தை அப்படியே கட்டப்படியானா? இல்லை, மெல்லிசி புது நிறமான பொடியன். பிள்ளையார் கோயிலோ? ஆனால் சாமான் கொஞ்சம் கொண்டு தந்தவங்க. சாமான் தனிசனும் அவருங்க எப்போ எடுத்தார் வீடியோ உங்கள்கிட்ட வந்து? இப்போ வந்து 2 வருஷம் 1.5 வருஷமா? இப்போ 1.5 வருஷத்துக்கு வந்து வீடியோ பண்ணி எடுத்துட்டு சாமான் வந்துட்டு சாமான் தந்த எவ்வளோ பொறுமையாக சாமான் தவர்? சாமான் அவங்க ஒரு 2 தரத்தில் கொண்டு தந்திருக்காங்க. ஒரு 20-30 சாமான் தந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு பொடியம் வரல, இஞ்சால வரல. நாங்களும் சந்திச்சு கதைக்கல. இப்படி சாமான் கொஞ்சம் தந்தவங்க நமக்கு நான் சாப்பிட்டு போட்டு சாப்பிடலன்னு சொல்லக்கூடாது. சாமான் கொஞ்சம் கொண்டு தந்தவங்க அந்த பொடியை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கடையில் சீனி தேயிலையிலேருந்து சீனி பிஸ்கெட்டில் நூல்சி சாமான் சவக்காரம் முழுதும் கொண்டு தந்தவங்க எங்களுக்கு. புறத்தரும் எங்களுக்கு உதவி செய்யல. கிட்டத்தட்ட தந்தவர்னா இப்போ 1.5 வருஷத்துக்கு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. இல்லை, ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. நானும் வந்தாங்கள்ட்டெல்லாம் இப்படி போகிற இடத்தையும் மீட்டிங்களுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் என்னத்தால் வந்து கூப்பிட்டாலும் நான் போய் கதைக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் படிக்கிற பிள்ளைய சைக்கிளாவது உதவி செய்யுங்க. நான் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் கிடந்து சாப்பாடு நானும் கஷ்டப்பட்டேன்னா நான் சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டேன். நான் இப்படி செய்யலை. எனக்கு அது ஒரு மன வருத்தம். எத்தனை பிள்ளைகளும் கூட 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்க்கலாமா? ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா வருத்தத்தால். என்ன வருத்தம்? காய்ச்சலால் அக்கா காரி ஊட்டி போகிறா. இப்போ எனக்கு நடந்து தெரியலாதானே மயக்கம் பாறதுக்காக 3வது அக்கா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரா. 10 மணி வசிக்கு மட்டக்களப்புக்கு. 4வது ஆள் நிற்கிறாவோ. ஓ, வர சொல்லுங்க. வாங்க மகள். வணக்கம் பிள்ளை. வணக்கம். அஞ்சால வாங்க, அஞ்சால மைக்கிட்ட வாங்க. வணக்கம். கிட்ட வந்துடுறீங்க. வணக்கம். பிள்ளைய பேர் என்ன? திவேந்தினி. திவேந்தினி. இவ ஏஎல் படிச்சு இடையில விட்டவ. ஓயில் பாஸ் பண்ண. ஓயில் எத்தனை பாடம் பாஸ் பண்ண நீங்கள்? 7 பாடம். 7 பாடம். என்னென்ன பாடம்? மேக்ஸில் என்ன? சயின்ஸில் எப்படி ரிசல்ட்? மேக்ஸிம் இங்கிலீஷ் தான் பெயில். மேக்ஸிம் இங்கிலீஷும் பெயில் பண்ணீங்கன்னு. எத்தனாம் ஆண்டு போய்ச்சி நீங்கள்? ஓயில். ஓயில் எத்தனாம் ஆண்டு எடுத்த நீங்கள்? 2023. 2023 போன வருஷம். 2023. அப்போ நீங்கள் 7 பாடம் பாஸ் பண்ணி மேக்ஸை விட்டுட்டீங்க. நீங்கள் அதுக்கு பிறகு மேலதிகமாக நீங்கள் படிக்கல? இல்லை. என்ன காரணத்துக்காக நீங்கள் படிக்கல? படிக்க விருப்பம் இல்லை. படிக்கல. இல்லை, படிக்க விருப்பம் என்ன என்ன விருப்பம் இல்லை? என்ன காரணத்துக்காக? ஸ்கூலுக்கு போகிறது வசதி இல்லை, சைக்கிள் வசதி இல்லை, நடையில் போகிறேன். இஞ்சால சரியான அவர்த்தியான நிலை. நடையில் போகிறோம் நீங்கள்? அப்போ நடையிலன்னா இப்போ இங்கேருந்து வீட்டிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் போகணும் ஸ்கூலுக்கு போகணும்? 3 மைல் தூரம். அப்படி 3 நடந்து தான் போகணும். சைக்கிள் வசதி இல்லைன்றீங்க. இப்போ நீங்கள் இப்போ படிச்சிருக்கலாம், பரவாயில்ல. வருஷத்தால் இப்படி விட்டுட்டீங்களேண்ணே. இப்போ நீங்கள் இப்போ அம்மாவும் இப்படியான படம் இருக்கிறாரு. இப்போ தங்கச்சி ஒரு ஆள் எங்கள் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கண்ணே. தங்கச்சியோட பேருண்ணே? விவேகா. அவள் இப்படி படிக்கிறா? தானே படிக்கிறாங்களா? படிப்பாங்களா? எத்தனாம் ஆண்டு வருவா? 15, 14 இப்படி வருவாங்க. இப்போ அவள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறா? நடையில் தான் போகிறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் தான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அவங்க நடந்து தான் போகிறாங்க. வேறு பிள்ளைகள் இல்லை அவளுக்கு போகிறது. தனியாக தான் போகிறாங்க ஸ்கூலுக்கு. தனியாக போயிட்டு தனியாக வர்றது. அதுதான்
சரி அம்மா. இப்போ நீங்கள் இந்த இப்போ எங்கட புலம்பு இந்த சௌரங்கள்ட்ட உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? தங்கச்சிக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்து நடையில் தான் ஸ்கூலுக்கு போகிறவங்க தங்கச்சிக்கு சைக்கிள் வசதியை செய்ய சொல்லி கேட்குறேன். தங்கச்சிக்கு சைக்கிள் வசதியில் செய்தாங்கன்னு கேட்குறீங்க. வேறு நம்ம கூட அதாவது இப்போ வாழ்வாதாரங்கள் 12 சாப்பிட தான் நம்மளோட அம்மா சரியாக கஷ்டப்படுற நம்மளோட கதையிலே உள்ளாங்க சரியான கஷ்டம் உண்டு. இப்போ நானும் ஒரு அயல்கிட்ட விசாரித்தேன் வந்தேன் நான். அப்போ அவங்க எல்லோரும் சொன்னாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே இப்படி தான் விளக்கம் இப்படி தான் என்ன படம் இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் அண்டண்டைக்கும் கூடிய வருமானங்களோட நீங்கள் பார்க்க வேணும்டா. இப்போ என்ன மாதிரியான பார்க்குறீங்க? இப்போ இந்த கோழிகளில் இந்த கோழி கூடு இருக்குது, அதில் நான் கவனித்தேன். அதில் எத்தனை கோழி வச்சுருக்கிறீங்க? அதில் எனக்கு 23 கோழி தந்தவங்க. 23 கோழி தந்தவங்களா? எத்தனை கோழி இருக்குது? இப்போ 9 கோழி தான் நிற்கிது அதில். அதால் இப்போ எனக்கு என்னென்று கேட்டால், இப்போ நான் வருத்தமாக இருந்ததால் பிள்ளைகள் என்னத்தான் கவனிச்சதுகள், கோழியை அதை இதை கவனிக்கலை. வீடு வாசல்களை கவனிக்காத மாதிரி தாயைத்தான் கவனித்தவங்க. கோழிகளுக்கு தண்ணி வைக்காம சாப்பாடு வைக்காம கோழியை செத்துது. இப்போ அந்த நிறுவனம் வாங்கி விட சொல்லுது செத்த கோழியை. அப்போ நான் அவங்களோட கதைச்சேன், நான் இப்படி இருக்கக்குள்ளே எனக்கு வாங்கி விடல, நான் இருக்க கோழியால் நான் பிள்ளைக்கு நான் காட்டுவேன், எனக்கு தகுதியம் இருக்கேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சரின்ட்டு அவங்க ஒத்துக்கொண்டு இருக்காங்க. எனக்கு அதோட இன்னும் மீறி இந்த கோழி குஞ்சுகளை தந்தா நான் வீட்டோட வச்சு பராமரிச்சு பார்க்க வசதியாக. எனக்கு 9 நிற்கிது. பெரிய முட்டை போடும். ஒரு நாளைக்கு 1 போடும், 2 போடும், 3 போடுது. சாப்பாடு கூடிய சாப்பாடு வச்சா தான் அவங்க போடுவாங்க. அவங்களையும் சாப்பாடு வச்சா தானே. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருந்தால் தான் நம்ம பாவிச்சு என்ன செஞ்சால் தான் தேங்காய் பூ அதை போடுறோம். ஒரு நேரம் நாங்கள் ஒரு நேரம் தானே சமைக்கிறோம். அதெல்லாம் அந்த தேங்காய் பூ இப்போ திறந்த நேற்று காலையில் என்ன சாப்பிடுங்க? தண்ணி சோறு. மதியம் ஒன்றும் சாப்பிடல. இல்லை. இரவு என்ன சாப்பிடுங்க? இரவு சோறு சாப்பிட்டீங்க. வெண்டைய காலையில் ஒன்றும் சாப்பிடலை. மகள் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டா போயிட்டு வந்து நான் இருக்கிறேன். இனி அவள் தேத்தனி வச்சு தந்தா குடிச்சு தண்ணி ஒரு 3 மணி போல் சமைச்சி சாப்பிட்டா இருக்கிறத பிறகு நாளைக்கு தான் சாப்பாடு. மகள் அவர் என்ன செய்கிறார்? அவர் கூலி வேலை தான். அவருக்கும் கஷ்டம் தானே. நாங்கள் அவங்கள இந்த தொல்லை கொடுக்க போகிறல. அவங்களோட குடும்பத்தில் பிரச்சனை வருன்றதுக்காக நாங்கள் அவங்களுக்கு பெருசாக போகிறல. எங்கட பானைக்கு சமைச்சி சாப்பிட்டா அண்டு திரிக்கிறான். சமைச்சாண்டோ நாங்கள் நாங்கள் சாப்பிடுனாங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் இப்படி வெளியிலே சொல்கிறல்ல, சமைக்கல சாப்பிடலன்னு நாங்கள் வெளியால் சொல்கிறல்ல, காட்டாமல் எங்கட கஷ்டத்தை நாங்கள் காட்டி கொள்றல்ல. நெருப்பு மூட்டி சமைச்சி சாப்பிட்ட மாதிரி தான் நாங்கள் யார் வந்து கேட்டாலும் கதைச்சி கொள்கிறோம். நாங்கள் அப்படி தான் இருந்து நாங்கள் இவ்வளோ காலத்துக்கு. இப்போ என்னால் இந்த உழைக்கையில் பருவத்தால் அதான் கடும் கஷ்டமாக இருக்குது. திடீரெண்டு வெயிலுகளுக்கு போயிடலாமல் இருக்கிறது. அதால் தான் அப்படி இல்லாடி இப்போ நான் வெள்ளாமை நாட்டு புல்லு பிடுங்க போனேன் அப்படின்னா எனக்கு கஷ்டம் காட்டாது பெருசாக. நான் அப்படி கஷ்டம் அண்டு காட்டுறல்ல. போய் நல்லபடியாக புல்லு பிடுங்கி ஒரு நாளைக்கு 1500 இப்போ 2000 ரூபா போகுது. பிள்ளைகள பள்ளி சிலவுக்கு கொப்பி சாமானுக்கு அதுக்கு இதுக்கு காணுண்டா 5 பிள்ளைகளையும் படிப்பிச்சேன். நான் ஓயில் மட்டும் படிப்பிச்சேன். நான் அவங்கள கஷ்டம் இல்லை, அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவங்க முண்டியருங்க போய்த்தாங்க. ஓயில் எழுதக்க போய்த்தாங்க. அதனால் வேண்டாம் படிக்கட்டுன்னு பார்த்தா இவங்க அப்படி தான். எனக்கு விருப்பம் இல்லைன்னாக்க இனி நம்ம கட்டாயப்படுத்தி அனுப்பலாம். ரோடு பிரச்சனைகள் ஆம்பிள்ளைகள் அது இது வளம் போதும் நமக்கு படிச்சேன்டா அவர்கிட்ட இனி கடைசி மகளை தான் ஃபுல்லாக படிக்க வைக்கணுமன்ற எங்களுக்கு ஆசை இருக்கு. அக்காமா இருக்குது, எனக்கெல்லாம் ஆசை உண்டு. இப்போ அவள் தனியாக போய் பாருது தான் எங்களுக்கு. இடைக்கும் போகணும். சில நேரம் காணலண்டினா இடைக்கு போய் தான் அவள் கூட்டி வரேன். நடையில் போய் தான் இருக்கேன். எங்களுக்கு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சால் நல்ல நன்மையாக இருக்கும். சரி அக்கா, நாங்கள் அந்த பதிவை மேற்கொள்கிறோம். உதவி கிடைக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறோம் அக்கா. சரிதானே அக்கா? சரி, நாங்கள் ஒரு கோழிக்குள்ள பார்ப்போம் அக்கா. ஒன்றும் இல்லை, இந்த வெறும் பட்டியாக தான் இருக்குது. இங்கே நாங்கள் இந்த பீக்கங்கொடியாக இதை தான் நான் நாட்டிருக்கேன். காய்ச்சும் இருக்குது. ஒரு இலை 2 இலை காயும் கொடுத்து கொள்ளலாம். அந்த வாங்கம்மா பார்ப்போம். அதை இது என்ன கரண் வேறோ? இது கரண் வேற கொடி வேறு பாய்ச்சிருக்கீங்க என்ன? இந்த பீக்கங்கொடி கொஞ்சம் காய்க்காவும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடுற இந்த அடியலுக்கு காய்ச்சிருக்கா. அணில் விடுது, அணில் காந்து தலை அடி. இப்போ 1 கிலோ காயண்டானா 5 இருக்கலாம்.
நேற்று முந்த நாளும் இப்படி அணில் வந்து இந்த கடிச்சு போட்டிருக்கி. அதுக்கு இனி ஒரு மருந்து செய்யலாமல் விட்டுருக்கோம். இந்த மாரியல் வந்தால் தான் நாங்கள் இதுகளில் பயிர்களை நாட்டி கொள்ளலாம். கருப்பு பிடிக்குது அது என்னது? அது கழுதுது தானே, அது அழுகுது அழுகுது. ஆக்கள் பிள்ளைகள் கை காட்டி அது இது செஞ்சால் அழுகும். அப்படி இருக்குது. சரிம்மா. டொய்லெட்டும் இல்லை, தண்ணி வசதியும் இல்லை. அம்மா வீடு வந்து தவிர வீடு சரியான வெக்கையும் காட்டுக்குள்ளேயும் இருக்க. நாங்கள் சரியான வெக்கையாக இருக்குது. மதியத்தில் இருந்து கொள்ளையெல்லாம் மரத்துகளுக்குள்ள தான் இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளையும் கொண்டு வச்சுது சரியான வெக்கையாக. இரவுலேயும் 10-11 மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு படுக்கலாம். அப்படி சைக்கிள் தானே? சைக்கிள் இது இல்லை, அது ஃபுல்லாக உடைஞ்சி தானே இணக்கையில். அது அந்த அடக்குது கொஞ்சம் நடக்குது அந்த இருக்குது. அது செட்டு எல்லாம் உடைஞ்சி போயிட்டு இந்த ரிம் இது மட்டும் இருக்கி இந்த வச்சிருக்கேன். இல்லை, அதெல்லாம் உடைஞ்சி அதெல்லாம் இனி கொஞ்சம் பிடிங்க, மைக்க பிடிங்க பார்ப்போம். அளவுதான் மிச்சப்படுறீங்க. அளவுதான் மிச்சம் சைக்கிள். அது இணக்கிறது கொண்டு கேட்டுனாங்க. அது 15,000-30,000 வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் கம்பியெல்லாம் கோருது, செட்டெல்லாம் போடுறேன்னு சொன்னால். அதை இணக்குறேன்னு சொன்னால் ஒரு 30,000 ரூபா கேட்காங்க. அதால் நான் இணக்கலை. சைக்கிள் கடையை கொண்டு போய் கேட்டுதான் வந்து நாங்கள் ஒரு 15,000 சொன்னால் இப்படி நான் இணக்கி கொடுக்கணும் பள்ளி போகிற பிள்ளைக்காண்டோடு. அவங்க அக்காக்கள் நாங்கள் 5,000 ஒத்து தாரம்னு சொல்லி போய் அவங்க தான் கொண்டு போகணும். அவங்க அத்தானாக்கள் 30,000 சொல்லி அப்படி வசதி இல்லை எனக்கிட்டோட திருப்பி கொண்டு வந்தேன். நாங்கள் சைக்கிள் கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். வேற ஒன்றும் செய்யலாது ரெண்டு போட்டு விட்டுருக்கேன். சரி, வாங்க சகோதரங்களே. அக்கா கோழி கூடுகளை கொஞ்சம் பார்ப்போம். அக்கா 9 கோழி குஞ்சுன்னா வச்சிருக்கா. பார்க்கும் என்ன பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். அக்கா பார்த்தா கொஞ்சம் முயற்சியாளர மாதிரி தான் இருக்குது. எங்கள் 2 பேர் தான் நிற்கிறாங்களேண்ணே. மட்டாக்கலாம் விட்டுருக்கோம். இப்போ சாப்பாடு உள்ளே வைக்கிறது சாப்பாட்டுக்கு வசதி இல்லை நமக்கு. வாங்கி கொடுக்குறதுக்கு நான் தவிடு கோழி தின்னுகள் தான் வாங்கி கொடுக்குறா. அப்போ கொஞ்சம் அங்கால இந்த இடம் அதெல்லாம் உங்களோட துண்டு வந்து இந்த வெயில் அடிச்செல்லாம் கூட துண்டு தானே? அது மகள்றது உங்களோட துண்டு இந்த எப்படி துண்டு இந்த கோழி கூடு இருக்க தாழ பிடிச்சு. சரியாக்கா, நன்றியாக்கா. நாங்கள் போடுறோம், பதிவை போடுறோம் அக்கா. பார்ப்போம் என்னென்ன. சரிதானேக்கா, நன்றியா.